அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஆகஸ்ட் 20 முதல் செப்டம்பர் 20, 2024 விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது நம்ப முடியாத நல்லவைகள் நடக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன். நம்ப முடியாத நல்லவைகள் நடக்கும் நேரம். ஆக இந்த தலைப்பிலிருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். ஒரு மாதிரி கன்ஃபியூஷன், ஒரு சிக்கல், இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்கிறது. நம்பிக்கையே இல்லாத விஷயங்கள்லாம் கூட நடக்கிறது. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அது மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கூறுறேன் அப்படின்னா, உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகாதிபதியான அந்த குரு பகவான் 2, 5 குடையவன் 7 இருக்கான். மனதிற்கு பிடித்த நல்லவர்களை, மனதிற்கு பிடித்த இந்த வயசு காலத்தில் உள்ளவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இதெல்லாம் நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த குரு பயிற்சி இதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல காலம். லக்னாதிபதியும் அங்கே சேர்ந்துருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போ ஒரு நல்ல ஒரு துணையை, மனதிற்கு பிடிச்ச விஷயங்கள், இந்த குரு மங்கள யோகமாக இருக்குது. எதை எடுத்த முடித்தேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான வெற்றிகள், மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி சூப்பராக இருக்குது. அண்டு செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி 7 இருக்கிற வரைக்கும், ஏன்னா இது உதயம், அது 7ஆம் இடம், அதாவது லக்னம் உதயம் அப்படின்னா 7ஆம் இடம்னு அஸ்தமனம் ஆகும். இருந்தாலும் யோகாதிபதியோடு உட்கார்ந்துருக்கிறதால சிறப்பு. மற்றவங்க வழியாக, பார்ட்னர் வழியாக நல்ல விஷயங்கள், சூழல்கள் வழியாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா 27/8/2024 வரைக்கும் தான் 7ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிடுவார். அப்போ வீக்காக இருக்குது. நல்ல தசாபத்தி நடக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நம்ப முடியாத நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். 8ல் போய் மறைந்தாலும் குரு 1 வருஷத்துக்கு அந்த இடத்துலையே தான் இருப்பார். ஸோ 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறப்ப குரு பார்வை கோடி பெறும்ன்றிருங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த வயசு பசங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, இதெல்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்துக்கணும். அதற்கான முயற்சிகள், அதற்கான இதை பண்ணிக்கணும். அண்டு 5ல் ராகு இருக்குது. ராகு இருக்கிற வீட்டை தன்னுடைய சொந்த வீடாக அப்படி பாவிப்பார். ஏன்னா ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது. இப்போ ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் புத்தியை சரியாக வச்சுக்கணும். நான் பொதுவிலேயே விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி அன்புள்ளங்களை திட்டுவேன். இப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறப்ப ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு உங்கள் புத்தியில் இஷ்டத்துக்கு நீங்கள் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. அது வக்ரம் பெற்று போய் டெம்பரரியாக லீவ் விட்டுருக்கு. அவ்வளோதான். உங்கள் பைத்தியகாரத்தனத்தை நான் திட்டுறேன்னா, இந்த வேர்டு வருதுன்னாக்கா நீங்கள் அது மாதிரி ஏதாவது வித்தியாசமாக பேசி ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்லவைகளை கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல பிஹேவ் பண்ண வைக்கும். அர்த்தாசிரம சனி சுகக்கேடு, சுகம் இல்லாமல் உடம்பு பாதிக்கிறது, அந்தளவுக்கு சொந்த பந்தங்கள், சொத்துக்கள் வழியாலாம் சிக்கல்கள், அண்டு புகழ் பெருமைக்கு பங்கம் வர்றது, இப்படி தான். ஏன்னா அது சந்திரனோடையும் இணைந்திருக்கு. அப்படி தான் பண்ணுவார். பட் வக்ரகதியில் பயணிக்கிறப்ப கொஞ்சம் அதுக்கு லீவ் விட்டுருப்பார். லீவ் விட்டுருக்கிற வழிய ரொம்ப படுத்துனா அடிப்பார், ஜாக்கிரதை. அண்டு உங்கள் லக்னாதிபதி 8ல் மறையிறது வீக்குங்கிறதால மற்றவங்க சூழலோட இணைந்து ஒரு ஒத்து வராத சூழலாக இருந்தாலும் அதை இணைந்து சரி பண்ணிக்கிட்டால் தான் அந்த நம்ப முடியாத நல்லவைகள் கிடைக்கும். இல்லாட்டி நல்லவைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் லக்னாதிபதி போய் 8ல் மறைஞ்சி வீக்காக போயிடுறப்ப என்ன கிடைக்கும்? இப்போ யோகாதிபதிகள் திசை நடத்துகிறாங்க அப்படின்னா நல்ல யோகங்கள்லாம் கிடைக்கும்.
அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும்ல. இப்போ சர்க்கரை வியாதி இருக்கிற ஆளுங்க நல்லா சாப்பிட முடியுமா? பணம் இருக்கும். இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது, இப்படி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா மிதுனத்தில் அப்படியே தொடர்ச்சியாக இருக்கார். அது ஒரு ஒரு 1 வீக்கு தான் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்புறம் ரிமைனிங் அந்த 29 வரைக்குமே அவர் 8ஆம் இடத்துல மறைகிறார். வீக்காக இருக்குது. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நல்ல ஜப தியானம் பண்ணிக்கணும். அஷ்டமன் தரப்பு அன்புள்ளங்கள். இல்லாட்டி மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னாக்கா அதில் அந்த உங்கள் ஆன்ம சாதனையெல்லாம் அதை கண்டினியூ தான் பண்ணிகிட்ருக்கணும். அடிக்கடி மாற்றிட்டு இருக்கக்கூடாது. எப்படி அமைஞ்சிருக்கோ அந்த பூர்வ பாக்கியம் அப்படி அமைச்சு கொடுக்கும். யார் குரு, யார் தீட்சை கொடுத்தா, என்ன ஆன்ம சாதனையை பிடிச்சிங்களோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இன் அடிஷன் டு தட் ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க. இந்த ஈகோ இருக்கக்கூடாது. இருந்தால் கெடுத்துக்கிற மாதிரி ஆகும். பேசக்கூடாதவங்கள்ட்ட பேசிடுவீங்க. தேவையில்லாத முறிவு பிரிவு சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி வரும். என்ன சார் தலைப்பு சூப்பராக கொடுத்துவிட்டு நெகட்டிவாகவே பேசுகிறீங்கன்னு. ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறைகிறதால அப்படி சொன்னேன். ஏன் சூப்பராக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, அந்த தலைப்பு 7ஆம் இடம் வழுக்குது. 5ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப இந்த காதல் வயப்படுறது அதெல்லாம் நடக்கும்னு சொன்னோம் பாருங்க. அண்டு 10ஆம் இடம் வழுக்குது. காரிய ஜெயம் இருக்கும், அந்தஸ்து மரியாதை உயரும். அதுக்கு நீங்கள் தகுதி உள்ளவங்களாக உங்களை நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். கெட்ட தசாபதி இருந்தால் வேஸ்ட்டு, சிக்கல் தான். இப்போ 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கார். 7ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருக்கார் சுக்கிரன். அண்ட் 8, 11 கூடையவன் அவனும் சேர்ந்துருக்கான். ஆக 10ஆம் இடம் வழுக்கிறதால என்னதான் இருந்தாலும் ஒரு காரியம் நடக்கும். என்ன அப்போது குறிப்பாக இந்த சூரியன் அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்கள் மேலதிகாரிகள், தந்தை போன்று உள்ளவர்கள், அவங்கள்ட்டெல்லாம் உங்கள் பைத்தியகாரத்தனத்தை காட்டிடக்கூடாது. இப்படி திட்டுற மாதிரி தான் சொல்கிற மாதிரி வருது. என்ன பண்ணுறது? ஏன்னா இப்போ 8ல் போய் மறைகிறப்ப நீ பொதுவிலேயே அப்படி இருப்பீங்க, ஜாக்கிரதை. சூரியன் மாறி உள்ளவங்க மரியாதைக்குரியவர்கள், பெரிய மனிதர்கள், தந்தை போன்று உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், அவங்க வழியாக தாங்க காரிய ஜெயம் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அதை கெடுத்துக்கக்கூடாது. ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி சேர்ந்திருக்கான். பாவக ரீதியாக தப்பு இருந்தாலும் அவனே 11ஆம் இடத்ததிபதியாக இருக்கிறதால தான் ஏதோ ஒரு தடங்கள் பிரச்சனைகள் வந்து கூட லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா சூரியன் புதன் இணைவு அந்த நிபுணத்துவத்தை கொடுக்கும். அந்த புதன் அங்கேயே இருந்தாக்க ரொம்ப சூப்பர்ன்றுவேன். அது கொஞ்சம் விலகிறதால கவனம். எப்போன்னா அந்த புதன் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 3 டேஸ்லேயே 23/8/2024 அன்று 9ஆம் இடம் போகிறார். 9ஆம் இடம் போகிறது நல்லது தான். ஆனால் அவர் அஸ்தங்கதம் ஆகிருக்கிறது சூரியன்ட்ட தான் பவரை கொடுத்துருப்பார். அது வரைக்கும் நல்லது. பட் அந்த அஸ்தங்கதம் எப்போ அவர் ரிலீஸ் ஆகுறாரு அப்படின்னா 27/8/2024 அன்று அந்த அஸ்தங்கத நிவர்த்தி ஆகிறார். அப்போ 8ஆம் இடத்ததிபதி 9ல் போய் உட்கார்றப்ப திடீர்னு ஏதாவது செய்வீங்க. மரியாதை குறைவான செயல்களை செய்து நல்லவைகளை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஜாக்கிரதை. அது இவ்வளோ நெகட்டிவ் சொல்கிறேன்னா நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். உங்கள் இயல்புப்படி இஷ்டத்துக்கு பேசுகிறது, இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுறது, உங்களை மட்டுமே பார்க்குறது அதெல்லாம் விடணும். ஏன்னா 10ல் இருக்கிற சூரியன் கண்டிப்பாக கிட்டத்தட்ட 17/9/24 வரைக்குமே ஆட்சியாக இருக்கார். என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்லுவாங்கள்ல, நம்ம கெடுத்துக்க கூடாது. சூழலோடு ஒத்து போய் நம்மளுக்கு வேறு கருத்துக்கள் நல்லது இதெல்லாம் இருக்கலாம். சூரியன் வழுக்கிறப்ப மேலே உள்ளவங்க பெரியவங்க அவங்கள்ட்ட ஒரு 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 இணக்கமாக முரண்பாடுகள் வராதபடி விருச்சிக லக்னம் நடந்துக்கிட்டால் நம்ப முடியாத நல்லவைகள் நடக்கும் நேரம் தாங்க. ஆனால் பொதுவில் விருச்சிகம் அப்படி பண்ண மாட்டாங்கங்கிறதால தான் நான் அப்படி நெகட்டிவாக பேச வேண்டியிருக்கு. அண்ட் சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடியவர் அங்கே இருக்கார். எங்கே? 10ஆம் இடத்துல. மற்றவங்க வழியாலாம் காரிய வெற்றி நல்லவைகள் நடக்கும். அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த சுக்கிரன் பார்த்திங்கன்னா மேட்டர் ஆஃப் 5 டேஸ் தான் அங்கே இருக்கார். 5ஆம் இடத்து 5 நாள் சென்று 25/8/2024 அப்புறம் அந்த சுக்கிரன் நீச்சமாயிடுறார். அப்போ மற்றவங்க சூழல் சப்போர்ட் இல்லாமல் போயிடும்.
என்ன சார் மேக்ஸிமம் நெகட்டிவாக இருக்குன்னு. ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி வலுக்கிறப்ப ஒரு ஜாதகத்தோட வெயிட்டே 5ஆம் இடத்ததிபதியை வச்சு தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு 5ஆம் இடம் வலுக்குது, உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் நம்ப முடியாத நல்லவைகள் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த புதன் எகைன் 27/8 அடுத்து கடக புதன்லேருந்து திரும்ப சிம்ம புதனாக மாறுவார். அது சூப்பராக அந்த நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும். நீங்கள் உங்கள் இயல்பை மாற்றிக்கங்க. உங்களை மட்டும் பார்க்கறது இல்லாமல் மற்றவங்க சூழலோடு இணைந்து, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் அவங்கள்ட்ட நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப கவனமாக பேசணும். அப்படியே ஜஸ்ட் லைக் தட் பேசிடக்கூடாது. நீங்கள் சரியில்லாத ஆளுங்கிறத உணர்ந்துட்டீங்க. உணர்ந்த அன்புள்ளங்கள், அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் நிறைய பேர் கன்சல்டிங் வராங்க, புரிஞ்சுக்குவாங்க. மற்றவங்களுக்கு என்ன நல்ல பலனை சொல்லிவிட்டு நெகட்டிவாக சொல்கிறாருன்னு தோணும். உண்மையில் அந்த 5ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறது சூப்பர். அண்டு 10ஆம் இடம் வலுக்குது. 11ஆம் இடத்துலேருந்து கேது அபரிமிதமான லாபத்தை கொடுக்குறார். அந்த லாபத்தை உங்கள் புத்தியை வச்சு தடுத்துடாதீங்க. 5ல் உள்ள ராகு சனியை போன்று வேலை பார்ப்பார். நல்லா மெடிடேட் பண்ணிவிட்டு குறிப்பாக மேலே உள்ளவங்கள்ட்ட ஒரு சுமூக உறவை கடைபிடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலேயே விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு நம்ப முடியாத நல்லவைகள் நடக்கும் நேரம் தாங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.